ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது மண்டே விலாக். என் பொண்ணுக்காக தான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மேடம் மொதல் நாளே எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, எனக்கு சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் சப்பாத்தி செஞ்சிட்ருந்தேன். அதே மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு எனக்கு ஆரஞ்சு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஆரஞ்சு ஸ்நாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு சப்பாத்தி மேலே நியூட்ரலாவை தடவி ஸோ அதை ரோல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோன்னாக்கா மேடம் சாப்பிட்ருவாப்புல. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ அவங்கள பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு ரிட்டன் வந்தாக்க இங்கே பார்த்திங்கன்னா புறாலாம் காலையில் எங்கள் வீட்டு ஜன்னல் ஓரத்தில் அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். நமக்கு ஏதோ கொஞ்சம் லேசாக இருந்த மாதிரி இருக்கும் மனசு. அவங்க இங்கிட்டேருந்து அங்கிட்டு பறப்பாங்க, அங்கிட்டேருந்து இங்கிட்டு பறப்பாங்க. அப்புறம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பமும் முட்டை கிரேவியும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தேன். நம்ம ஒரு பொருளை பத்திரமா வச்சுருக்குறோன்னு சொல்லி எங்கேயாவது வச்சுருப்போம். எங்கேயாவது இல்லை, ரொம்ப பத்திரமா நம்ம வச்சுருப்போம். அந்த பத்திரமா வச்சுருக்கிறத நம்ம மறந்துடுவோம். திடீர்னு நம்மக்கிட்ட யாராவது அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கே வச்சோன்னே நமக்கு ஞாபகம் வராது, மறந்துடும். எங்கே எங்கே எங்கேன்னு யோசிச்சு தேடினா நம்ம கையில் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம திட்டு வாங்கி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் வேறு எதையாவது தேடும்போது அது கிடைக்கும்.